வணக்கம். நமது லக்ஷ்மி நீட் கோச்சிங் சென்டர் சார்பாக அடுத்த ஒரு பதிவு பயாலஜி கிளாசிஃபிகேஷனில் 2 கொஸ்டின் முன்னாடி பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் வந்து மேட்ச் ஷீட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ நம்ம பார்த்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுமாரி மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஹைரார்க்கியல் ஆர்டர் சொன்னோம் இல்லைங்களா, அதில் கிங்டம் அப்படிங்கிறது நம்ம பிளான்ட் கிங்டம் இல்லை அனிமல் கிங்டம் ரெண்டுல ஏதோ ஒன்று தான் வரும். தென் டிவிஷன் ஆர் ஃபைலம்னு இருக்கும். டிவிஷன் ஆர் ஃபைலம். ஃபைலம்ங்கிறது மோஸ்ட்லி எதுக்கு சொல்லுவோம்னா அனிமல் கிங்டத்துக்கு தான் சொல்லுவோம். டிவிஷன் வந்து பிளான்ட் கிங்டத்துக்கு சொல்லுவோம். ஸோ இப்போ டிவிஷன் வரும்போது அந்த பர்டிகுலர் குரூப் வந்து எண்டிங் வேர்டு ஃபைட்டா அப்படின்னு முடியும். ஃபைட்டா அது உங்களுக்கு ஒரு க்ளூ வேர்டு. டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைட்டா அப்படிங்கிற வேர்ட்ஸ், ஃபைட்டா மீன்ஸ் பிளான்ட்ஸ். ஸோ அந்த எண்டிங் வேர்டை வச்சு நம்ம டிவிஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். தென் கிளாஸ் மோனோகாட்டா டைகாட்டா கண்டிப்பாக ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அப்போ நம்ம லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா NAE அப்படின்னு முடியும். சரிங்களா? NAE நல்ல வேர்டிங்கை நோட் பண்ணி வச்சு எண்டிங் வேர்டு அதாவது சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த வேர்டை நம்ம பார்த்து இது நம்ம கிளாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கண்டிப்பாக ஒன்று ரெண்டுல ஒரு இந்த மோனோகாட்டுன்னு டைகாட்டுன்னு இது ரெண்டுல ஒன்று தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் முடியும் போது எண்டிங் வேர்டு ஏஎஸ்ன்னு முடியும். ALES அப்படின்னு முடியும். சரிங்களா? ஏஎஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபேமிலி எடுத்துக்கிட்டாலும் லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா CEAE இல்லைன்னா EAE அப்படிங்கிறதுல முடியும். இந்த வேர்டு த்ரூ வேர்டை வச்சு ஃபேமிலி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஜீனஸ் நேம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பைனாமியல் நேம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஜீனஸ், பின்னாடி வர நேம் ஸ்பீஷிஸ். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதில் எக்ஸாம்பிள் இருக்கும் ஒரைசா சட்டைவா லென்த்தியாக எழுதுவோம். சப்போஸ் பின்னாடி வந்து ஒரு லின் அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், லின் LINN லின் அப்படின்னு முடியுதுன்னா லின்னேயஸ் யாரு கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறவர் இவருக்கு நேம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜெனரிக் நேம், பின்னாடி வர நேம் ஸ்பீஷியஸ் நேம். சரிங்களா? இது வந்து ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் மேட்ச் ஷீட்ல எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம பைனாமியல் நாமன்கிளேச்சர் கொஸ்டின் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கார்லோஸ் லின்னேயஸ் கொடுத்துருக்காங்க. ஜெனரிக் நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி பேந்திரியா, சிஸ்டமா நேச்சுரே அப்படின்னு கொடுத்து இங்கே எதுவுமே கொடுக்கல, ஒரு இது கொடுக்கல. அப்படின்னா என்னன்னா சம்திங் ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரே கொஸ்டினுக்கு இங்கே இருக்கு 2 ஆன்சரும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பைனாமியல் நாமன்கிளேச்சரும் சிஸ்டமா நேச்சுரேவும் இங்கே லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. பைனாமியல் நாமன்கிளேச்சரும் சிஸ்டமா நேச்சுரேவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஆத்தர் தான் வருவாங்க. கரோலஸ் லின்னேயஸ் தான் வந்து இதை வந்து நேமிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை வரையறைத்து சொன்னது யாரு அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். இதே வந்து ஜெனரிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரிக் நேம் வந்து இங்கே பேந்திரியா டைகரிஸ். ஜீனஸ் நேம்னாலும் ஜெனரிக் நேம்னாலும் ஒன்று தான். இப்போ பேந்திரியா டைகரிஸ் அப்படிங்கிறது நம்ம டைகரோட புலியோட பைனாமியல் சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் வேர்டு பேந்திரியா. அப்போ ஜெனரிக் நேம் நீங்கள் எடுத்து அதில் பார்க்கும்போது பேந்திரியா தான் வரும். சரிங்களா? அடுத்தது ஃபேமிலி சொல்லும்போது இங்கே பாருங்க, நான் லாஸ்ட்டாக AE அப்படின்னு முடிவு சொல்லியிருந்தேன். CEA வரல இல்லை AE ரெண்டுல. அப்படி பார்க்கும்போது இங்கே நம்ம ஃபேமிலின்னு எதை சொல்லுவோம்னா மியூசிடே அப்படிங்கிறதா ஃபேமிலி சொல்லுவோம். ஸோ சிஸ்டமா நேச்சுரேங்கிறதும் பைனாமியல் நாமன்கிளேச்சருக்கும் ரெண்டும் ஒரே ஆன்சர் தான், கரோலஸ் லின்னேயஸ். அப்போ இதை அசம்பிள் பண்ணி பார்க்கும்போது எது மேட்ச் ஆகும்னா ஆப்ஷன் B தான் மேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நடத்தின பகுதியிலேருந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் இதே ஆடலை எப்படி வேணாலும் மாறி நமக்கு கேட்கலாம். சரிங்களா? சாம்பிளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ மீண்டும் நான் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு தலைப்போட அதோட தொடர்ச்சி எப்படி வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.